அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நேரத்தில் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். தாக்குதலின் நோக்கம் பற்றி அதில் பேசியிருக்கிறார். ஈரான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இந்திய தூதரகமும் ஒரு முக்கியமான அறிவிப்பை இந்தியர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அது பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து பிப்ரவரி மாதம் பேச்சுவார்த்தையை தொடங்கிய காலத்திலிருந்து அமெரிக்க ராணுவம் ஈரான் கடல் பகுதியில் போர் கப்பல் மற்றும் போர் விமானங்களை நிலைநிறுத்த துவங்கியது. இந்த நிலையில்தான் இஸ்ரேல் நாட்டின் எல்லையிலிருந்து சனிக்கிழமை, அதாவது இன்று பகல் நேரத்தில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணி. இது ஈரானின் அணு ஆயுத பிரச்சினைக்கு அமைதியான வழியில் தீர்வு காணும் முயற்சியில் ஒரு பெரும் தோல்வி என்றுதான் பார்க்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியிலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அட்டாக் இஸ்ரேலின் முதல் தாக்குதல் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரத்தின் மையப்பகுதியில் நடந்ததாகவும் அந்த நாட்டின் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அலுவலகங்கள் அருகே பெரும் புகைமூட்டம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்தில் ஒரு வீடியோவில் இதை உறுதி செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சற்று நேரத்துக்கு முன்பு அமெரிக்கா ஈரானில் பெரிய ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. எங்களது குறிக்கோள் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்காக ஈரான் ஆட்சியின் உடனடி அச்சுறுத்தல்களை அழிப்பதுதான். போர் என்றால் இறப்பை தவிர்க்க முடியாது. வருங்கால நலனுக்காக இந்த போர் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை ஈரான் கொன்று குவித்து இருக்கிறது. அமெரிக்காவின் அடிப்படை பாதுகாப்பு கட்டமைப்புக்கு சவால் விடும் வகையில் ஈரானின் நடவடிக்கைகள் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இந்த போரை தொடங்கி உள்ளோம். இந்த மோதலில் விலை மதிப்பு மிக்க அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கலாம் என எனக்கு தெரியும். போர் என்றால் அது தவிர்க்க முடியாதது. வருங்கால நலனுக்காகவே இந்த போர் நடைபெறுகிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் பேசியிருக்கிறார். தற்போது அமெரிக்க படைகள் வான்வழி மற்றும் கடல்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் அடுத்த சில நாட்களில் சர்வதேச முதலீட்டு சந்தை பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளப் போகிறது. தங்கம், வெள்ளி விலை மறுபடியும் உச்சத்தை எட்டப் போகிறது. ஈரான் இதற்கு பதில் தாக்குதல் கொடுத்தது என்றால் போரின் தீவிரம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த தாக்குதலுக்காக அமெரிக்கா தனது கடற்படை, விமானப்படை அனைத்தையும் ஒன்றிணைத்திருக்கிறது. ஈரான், இஸ்ரேல் என இரண்டு நாடுகளும் தங்களது வான்வெளியை மூடி உள்ளன. ஈரான் ஊடகங்கள் நாடு முழுவதும் தாக்குதல் நடந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. தெஹ்ரான் பங்குச்சந்தை வர்த்தகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் மொபைல் போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் விமான நிலைய ஆணையம் பயணிகள் விமானங்களுக்கு வான்வெளி மூடப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறது. இஸ்ரேல் விமான நிலையங்களுக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு முக்கிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரியவில்லை. தற்போது நிலவும் பாதுகாப்பு அச்சம் காரணமாக இஸ்ரேலில் வசிக்கும் அனைத்து இந்தியர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இஸ்ரேல் அரசு மற்றும் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் வெளியிடும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்தியர்கள் தங்களது வசிப்பிடம் மற்றும் பணியிடத்தில் உள்ள பாதுகாப்பு இடங்கள், ஷெல்டர்ஸ் பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவற்றிற்கு அருகில் இருப்பது நல்லது. கூடுதல் அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேலில் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உள்ளூர் செய்திகள், அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அவசர எச்சரிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்தை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்வதற்காக ஹெல்ப்லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 972547520711 அதற்கான தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் கொடுக்கப்பட்டுள்ளது. தூதரகம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தேவையான புதுப்பிப்புகளை தொடர்ந்து வெளியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து இஸ்ரேலில் வேலை செய்யும் மற்றும் படிக்கும் பல இளைஞர்கள் உள்ளனர். இஸ்ரேலில் உள்ள தமிழக மக்கள் பாதுகாப்பான இடங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். Subscribe to One India and never miss an update.